So responsibility falls on both of them. அந்த பிள்ளையை வளர்க்குற பொறுப்பு ரெண்டு பேருக்கிட்டையும் தேவன் ஒப்படைச்சிருக்கிறார். ஆனால் நிறைய தடவை பெற்றோர்கள் தான் கை நீட்டப்படுவார்கள். நீ சரியாக கவனிக்கலை, சரியாக பார்க்கல, நீ அப்பப்போ கவனிக்கணும், அப்பப்போ கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா கணவர் மனைவியை போட்டு தாக்கிக்கிட்டே இருப்பார் பாருங்கள். ஆனால் பிரதிஷ்டை பண்ணும்பொழுது யார் கையில் பிள்ளையை கொடுத்தாங்க? பிள்ளையை கொண்டு வந்து சேர்ச்சில் ஆலயத்துக்கு வருவாங்க. சேர்ச்சுக்கு வரும்பொழுது கூட்டத்துக்கு பிரதிஷ்டை பண்ணும்பொழுது யாருங்க பிள்ளைய பாஸ்டர் கையில் கொடுக்குறா? யாருங்க? பிள்ளை யார் பாஸ்டர் கையில் கொடுக்குறா? தகப்பன். தகப்பன். அப்போ பாஸ்டரும் சரி, அங்கே நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காராக இருந்தாலும் சரி, அவங்க பிரதிஷ்டை அந்த பிள்ளையை தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ண பிறகு, அந்த குழந்தைய தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ண பிறகு யார் கையில் ஒப்படைக்கிறாங்க? அப்பா கையில். அப்பா என்ன செய்கிறார்? வாங்கிட்டா பாக்குன்னு தூக்கி அம்மா கையில் கொடுத்துருவாரு. அதுதான் சினாரியோ, உண்மையான சினாரியோ அதுதான். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபால்ஸ் ஆன் போத் ஆஃப் தெம். அந்த பிள்ளையை வளர்க்குற பொறுப்பு ரெண்டு பேருக்கிட்டையும் தேவன் ஒப்படைச்சிருக்கிறாரு. ஏன்னா ரெண்டும் சேர்ந்தால் தான் அதை அந்த குழந்தைய அந்த பிள்ளைய நல்ல இந்த ரெண்டும் கலவையும் கலந்தால் தான் அது ஒரு நல்ல தரமான ப்ரொடக்ஷன் உண்டாகும். நல்ல ப்ரோடக்டாக அது காட்சியளிக்கும். ஓகே. ஸோ அதனால் இன்றைக்கி இப்படிலாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? அப்பாட்ட ஒப்படைச்சிருங்க. ஓகே. சில நேரத்தில் அவங்க போகிற அந்த வேகம் நம்மளால் விரட்ட முடியாது. அதில் நம்ம என்ன செஞ்சுதான் அப்பாட்ட விட்டுருவோம். ஏன்னா அவர் மின்னல் வேகத்துக்கு போகிறவர். படைத்தவரே அவர் தானே, மின்னலை படைச்சவரே அவர் தானே. மின்னலே அந்த அளவுக்கு வேகமாக போகும்போது இவங்க எந்த ரேஞ்சுக்கு போனாலும் சரி, எத்தனை ஜி வந்தாலும் சரி, அத்தனை ஜிக்கு என்னது இவர் தான் பாப்பா. இப்போ 5G வந்துருச்சுல, அது சொல்கிறேன். 5G வந்தால் இன்னும் வேகமாக போவோம் அப்படின்னு மறந்துடாதீங்க. ஹீ இஸ் த கிரியேட்டர்.